குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஒரு மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் தி கிவன் எக்ஸ்பிரஷன். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க 16m, ரெண்டாவது டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க -12m² n², மூணாவது டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க 8 × n². இப்போ இதிலிருந்தே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ வராது. ஏன் வராது? ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்கா? நிச்சயமாக நெகட்டிவ் நம்பர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஆன்சர் என்ன மைனஸ் தான். அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. சரி, ஓகே. அப்போ பிசிடியில் தான் ஒழிஞ்சிருக்கு. ரைட், பார்ப்போமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், வழக்கம் போல் அந்த டானா வகுத்தல் மெத்தடில் 3 செக்மெண்ட்டாக பிரித்து எழுதிக்கிறேன். முதல் டேர்ம் என்ன 16m, அடுத்த டேர்ம் என்ன -12m² n², அடுத்த டேர்ம் என்ன 8n². இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ 16m 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், எனக்கு 8m கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது டேர்ம் 2ஆல் டிவைட் பண்ணால் -6m² n² கிடைக்கும். அடுத்து 8n² 2ஆல் டிவைட் பண்ணால் 4n² கிடைக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்து 4ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் என்னவாகும் 2m ஆயிருமா, அடுத்த டைம் என்ன ஆகும், அடுத்த டைம் 4ஆல் டிவைட் ஆகாது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே வச்சுக்கோங்க. மூணாவது டேர்ம் 4n² டிவைட் பண்ண முடியுமா, 4ஆல் கண்டிப்பாக பண்ண முடியும். அப்போ அது n² ஆயிருமா. சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2ஆல் மறுபடியும் டிவைட் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் 2 இருக்குது, ரெண்டாவது டேர்மில் 6 இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் m ஆயிரும், ரெண்டாவது டேர்ம் -3m² n² ஆயிரும். மூணாவது டேர்மை நம்மளால் சுருக்க முடியாது, ஏன்னா ரெண்டால் அடிப்பட முடியாது. சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் m-ஆல் அடி கொடுக்க போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் ரெண்டாவது டேர்ம்லேயும் m இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் 1 ஆகிடுது, ரெண்டாவது டேர்ம் m²லேருந்து m டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், m கிடைக்கும். மிச்சம் இருக்கிற n²ம் -3யும் அப்படியே வந்துடுது. மூணாவது டேர்மில் m இல்லை, அதை என்னால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறேன், n² டிவைட் பண்ண போகிறேன். ஏன் பண்ணுறேன், ரெண்டாவது டேர்ம்லேயும் n² இருக்குது, மூணாவது டேர்ம்லேயும் n² இருக்குது. அப்போ டிவைட் பண்ணிடலாமா? அப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் 1 இருக்குது, அடுத்து ரெண்டாவது டேர்மில் -3m இருக்குது, அடுத்து 1 இருக்குது. இப்போ அந்த பிளிங்க் ஆகுது பாருங்கள் பாக்ஸு, எல்லாத்தையும் பெருக்கிடலாமா? இதுதான் எல்சிஎம். 2 × 4 × 2 × 1 × 1 × -3. நான் நம்பரை மட்டுமே பெருக்கிறேன் பாருங்கள். 2 × 4 × 2 × -3 எனக்கு என்ன வரணும், -48 வரணும். நான் டேர்ம்ஸ் m n² அல்ஃபபெட்டை பற்றி நான் கவலையே படலை, வெறும் நம்பரை வச்சே ஆன்சர் சொல்லிடலாம். ஆப்ஷன் சி தான் கரெக்டு.